ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஏதோ ஒரு கேம் ஞாபகம் வந்துடுச்சு. இதெல்லாம் நம்ம விற்று பணக்காரன் அனுப்புகிறோம். ஃபஸ்ட்டு இந்த சிக்கன் எடுத்துகிட்டு போய் விற்கலாம். எங்கே நம்ம பேசி அந்த ஊருக்கு இங்கே எடுத்துகிட்டு போய் சிக்கனை ட்ராப்பா கொடுத்துடலாம். இது என்னது கலெக்டா? இது $70. இப்போ நம்மக்கிட்ட $100 இருந்துச்சு. $30 இது வாங்கிட்டோம். இப்போ இது எதுவும் சொல்லுது. இது கொடுத்தா 5 செகண்ட்ஸில் இதை யாரோ எடுத்துப்பாங்களாம். யார் எடுத்துப்பாங்க பார்க்கலாம். ரெடியா? என்ன ரெடி? வந்து எடுத்துக்கிட்டாங்க. இது என்ன கலெக்டா? காசு எடுத்துக்கிட்டோன்னு காசு வருது. அடாடாடா, நல்லா இருக்குது. வேறு எதுவும் வாங்கலாம்? ஜூஸ் வாங்கலாமா? வாங்கலாம் ஜூஸு. காசு இருக்கு. இப்போ நம்ம பேஸ்குள்ளே போய்ட்டு ட்ராப் கொடுத்துடலாம். ட்ராப் சேலா? இது எவ்வளோக்கு போகும்? $223 தான் ஆகும். சரி, பரவாயில்ல, கொடுத்துடலாம். நார்மலு ஹை அந்த மாதிரி கூட இருக்குது. இப்போ நான் வந்து நார்மலில் கொடுத்துருக்கேன். நார்மலில் கொடுத்தா $471 வருமா? வேணாம், ரொம்ப நேரம் ஆகுது. அதனால 6 செகண்ட்ஸு நான் கொடுத்துக்கிறேன். அதோ இங்கே நிற்கிறானுங்களே, இங்கே 2 பேர்த்தில் ஒருத்தர் தான் வந்து வாங்கணும். வேறு இங்கே வந்து ஒருத்தர் வாங்குறா கைஸ். சரி, பரவாயில்ல, விடுங்க. கலெக்ட் கொடுத்துட்டு வேறு எதுவும் வாங்கலாம். டயர் வாங்கலாமா? காசு அதிகமாக இருக்குது. பால் வாங்கலாம். இதை போய் இங்கே வச்சுட்டு சேல் கொடுத்துருக்கோம். வேறு ஏதாச்சும் அப்படியே வாங்கிக்கலாம். சிக்கன் வாங்கிக்கலாம். எவ்வளோ கடிச்சிட்டு போட்டு வச்ச சிக்கன். இது நான் எவ்வளோ வாங்க போகிறேன். சரி, இது எவ்வளோ? இது நார்மல் கொடுத்துட்டு இதை லோவில் கொடுத்துடலாம். இவர் வந்து வாங்குவாரா என்ன? ஃபோட்டோ ஷூட்லாம் போட்டுட்டு இருக்கிறாரு. ஏன்டா வேற எவ்வளோ கடிச்சு வச்சதை வந்து வாங்கியிருக்காங்க வயசாங்க. சரி, பரவாயில்ல, விடுங்க. இன்னும் 40 செகண்ட் இருக்குது. வேணாம், ரொம்ப நேரம் ஆகுது. இல்லாட்டி நம்ம அந்த 6 செகண்டை கொடுத்துடலாம். இந்த தெரிஞ்சு வந்து அவங்க மேலே பாருங்கள், ஸ்னூப்னு போட்டிருக்கு. என்ன வச்சுட்டு இருட்டாயிடுச்சு. வாணும் எப்படி வரல? $89. சரி, $89,000. இதெல்லாம் நம்மளால் வாங்க முடியாதுப்பா. லெக் பீஸ் வேணால் ஒன்று வாங்கிக்கலாம். அது கூட யாரோ கழிச்சு போட்டு வச்சு லெக் பீஸ் கொடுத்துக்கலாம். சரி, $168 இது போகுது கைஸ். அப்புறம் நான் ஒரு கேள்வி கேட்குறேன். $1 இந்திய மதிப்பில் வந்து எவ்வளோன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கேற்று வந்து வாங்கிட்டேன். சரி, கலெக்ட் கொடுத்துருங்க காசை. இது ஏதோ வீடு மாதிரி இருக்குதுங்க. அது கொடுத்தோன்னே பாருங்கள், சின்னமாக இருக்குது. உள்ளே கூட எதுவும் இருக்குது. மூடிடலாம், இல்லாட்டி எவனாச்சும் உள்ளே போயிட போகிறோம். அதே மாதிரி கலெக்டிங் இருக்குது. அங்கே பாருங்கள், ஸ்லாக் கூட இருக்குது. இது தெரியாமல் போச்சு இவ்வளோ நேரம். பர்ச்சேஸ் டர்க்கி லெக்கு. நம்ம இதுக்கு முன்னாடி பர்ச்சேஸ் பண்ணதை சொல்லியிருக்கு. நம்மளால் வாங்கவும் முடியாது. பால் வாங்கிக்கலாம். என்ன உள்ளே போட முடியல? கைஸ் போட முடியல கைஸ். கீழே ட்ராப்னு ஒரு ஆப்ஷன் வரல. ஒரு எக்கு என்ன வருமா? என்னாச்சு? என்னடாச்சு? ட்ராப் பண்ண முடியல. இங்கே காமிக்குது. இங்கே ட்ராப்பு காமிக்குது கைஸ். இது முடியலாமா? இது வெளில எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் போயிடுவோம். இப்போ ட்ராப் வருது கைஸ். மூடிட்டா அப்புறம் எப்படி இது பண்ண முடியும்? இப்போ முடியல. கரெக்டாக இருக்கு. இப்போ வந்து 250K கேட்குறாங்க கைஸ் அப்டேட் பண்ண. சரி, இதை சேல் பண்ணிடலாம். $407 இது வருது. சரி,
வேறு ஏதாச்சும் புதுசாக பெருசாக வருதான்னு பார்க்கலாம். ஓகே, வேறு ஏதாச்சும் ஆட்டி போடுவான்னு பார்க்கலாம். முடியல. ஓ, இது அவங்க பேஸ் போல லாக் போட்டு செய்வாங்க. காசு கேட்குது. ஐயோ, நம்ம பேஸ் லாக் பண்ணலாம். காசு எவ்வளோ வந்திருக்கு? 591 வந்திருக்கு காசு. இப்போ நம்ம இது மட்டும்தான் எடுத்திருக்கோம். இன்னொரு கட்டி இருட்டுக்கு வச்சு சரி வேறு ஏதாச்சும் வாங்க முடியான்னு பார்க்கலாம். இதோ இந்த ஜூஸ் வாங்கணுமா? இந்த ஜூஸ் இது வாங்கலாம். லோ BLOXY பிளாக்ஸி கோலா என்னடா பேர் இதுண்ணா? $674 காசு இது. தோடு நம்மளுக்குன்னே லக்கு. இது என்னது கையை அடிக்க முடியுமா? ஸ்கூல் கீழே விடுறாங்க கைஸ். இவனை அடித்து பார்ப்போம். அங்கே ஒரு அக்கா நிற்கிறாங்க. இப்போ தான் வந்துருப்பாங்க போல். அடிச்சிடலாம். டோன்ட் ஸ்லாப் த பிளேயர் இந்த ட்விட்டரால். நம்ம பிளேயரை அடிக்க முடியாதாங்க கைஸ். இல்லை அப்படியே நம்ம ஏறி போயிடலாம். அடப்போட எவ்வளோ நேரம் இது அடிப்போமா? நம்ம கடைக்கு வந்தவுடனே அடித்து துரத்து விட்டோம். ஓ, யாரும் வாங்கிட்டு போயிருக்கிறாங்க. அது இப்போ நம்மக்கிட்ட $845 இருக்குது. அதுக்கு எது வாங்கலாம்? இது எவ்வளோ? 3000 வருது. எப்போ அப்படி வேறு பால் வாங்கலாமா? சிக்கனு எது வாங்கலாம்? சிக்கன் வாங்கிடலாம். சிக்கன் எடுத்து ட்ராப் போட்டுட்டு அங்கே லாக் டோர் போட்டுட்டு வெளில போயிடலாம். வேறு என்னென்ன இருக்குது? அந்த பேஸில் போய் ஆட்டை போடலான்னு பார்த்தா இருக்க மேலே இருக்கும். இல்லையே, என்ன பண்ணுறது? அங்கே ஒரு பேஸ் ஓப்பன் இருக்குது கைஸ். பைசா போயிடலாம். வச்சுருக்கேன். ஒன்றுத்தையும் 1000 HP இருக்குதா? ஹெச்பின்னு என்னது? எனக்கு கேட்டேன். எனக்கு என்ன தெரியும்? யுவர் அபவுட் இந்த குப்பை தொட்டி வாங்கியிருக்கு. இது இல்லாமல் ட்ராஷ் பேக் அன்காமன். ஓ, இதையும் நான் இன்னும் விற்கல கைஸ். இன்னொரு இன்னும் $402 இருக்குது. இதை வச்சு என்ன பண்ணலாம்? பாடி எவ்வளோ பெரிய டிவி. இது வாங்கலாமா? அது 250. ஆமாம், 200. கைஸ், நான் அந்த கப்பு மாதிரி வாங்குறதுன்னு நினச்சேன். ஆனால் இது வந்துச்சு கடைசியில். சரி, பரவாயில்ல, விடுங்க. இங்கே லாக் பண்ணிக்கலாம் டோரை. காசு 1117 வந்துடுச்சு கைஸ். என்ன வாங்கலாம்? இது வாங்கிட்டோம். ட்ராப் பண்ணிடலாம். இது எவ்வளோக்கு போகும்? 1K கைஸ் இது. இவன் வந்து வாங்கிட்டான் பீஸு. காசு எடுத்துக்கலாம். இப்போ நம்மக்கிட்ட $686 இருக்குது. இதை விற்றோன்னா நம்மக்கிட்ட ஃப்ரீ ஸ்பின்ல என்ன 5 minutes சொல்லுது. சரி, வெயிட் பண்ணலாம். இங்கே என்ன எடுத்துள்ளே என்ன ஏதோ வேணுமா? உண்மையான காசு கேட்குறாங்க கைஸ் ரோப்ளெக்ஸ்க்கு. அந்த ரோப்ளெக்ஸ் பண்ணினா எப்படி தெரியுமா? இப்போ நம்ம ஒரிஜினல் காசை கொடுத்து அந்த மேலே ஒன்று போட்டிருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு காசை வாங்குற மாதிரி அது கேட்குறாங்க. யார் காசை கொடுப்பா? இப்போ நம்மகிட்ட $1,724 இருக்குது. இப்போ இதுக்கு என்ன வாங்கலாம்? அதோ இது வாங்கிடலாம். ப்ரோக்கன் பைப்பு. ஆமாம், பைப்பு. இதை வாங்கி சேல் பண்ணிடலாம். இது எவ்வளோ? 215 தான் போகுது. நார்மலே கொடுப்போம். சரி,
வேறு என்ன வாங்கலாம்? இந்த பைப்பு தாங்க ஃபஸ்ட் நான் வாங்கலான்னு நினச்சேன். இது எவ்வளோக்கு போகும்னு தெரியல. $577 போகுது இது. வேறு எது வாங்கலாம்? பால் வாங்கிடலாம். ட்ராப் காசு எடுத்துக்கலாம். பால் சேல் பண்ணிடலாம். எவ்வளோ? $289 போகுது. சரி, இது வந்து என்னது? ஏதோ பேரல்னு போட்டிருக்கு. இது சக்கரை மாதிரி இருக்குது. ஆமாம், வீல் அன்காமன். இதை வாங்கிக்கலாம். காசு எடுத்துக்கலாம். இது எவ்வளோக்கு போகணும்னு தெரியலையே. காய்ஸ் 1200 போகுது காய்ஸ். இது 30 செகண்ட்ஸில் வாங்கிடுவாங்க. இன்னும் 12 செகண்டில் லாக் பண்ணிடணும். இது என்னது? கொடுத்தா வருது. ஃப்ளோட்டுன்னு ஒன்று இருக்குல்ல காய்ஸ், ரைட்ஸில் என்னோடய ஃபோட்டோ போட்டு. இதில் வந்து அது கொடுத்தா நம்ம எங்கே இருந்தாலும் கரெக்டாக பேஸ்க்கே வந்துடுறோம். இதை ஒன்றும் வாங்கிட்டு போயிட்டான். லாக் பண்ணிடலாம். கலெக்ட் காசு. இப்போ நம்மக்கிட்ட வந்து $2447 இருக்குது. இது வந்து 2 செகண்ட் 1 செகண்ட் அவ்வளோதான். வந்து வாங்கிட்டு போயிட்டான். இப்போ இந்த காசும் எடுத்துக்கலாம். இப்போ $262 இருக்குது நம்மக்கிட்ட. இந்த வீல் ஒன்று வாங்கிக்கலாம். இதை ட்ராப் பண்ணிக்கலாம். இது எவ்வளோ காய்ஸ்? $924 வருது இது. சரி, இது ஒன்று போட்டுக்கலாம். அது லோவில் கொடுத்து இப்போ வந்து இது பண்ணிட்டேன் நார்மலில். அதனால 1 நிமிட் கழிச்சு தான் அது வரும். சரி, இது எவ்வளோ கொடுப்போம்? லோவே கொடுத்துப்போம். இன்னும் 40 செகண்ட்ஸ் இருக்குது. அதுக்கட்டு வச்சா வாங்கலாம். இது வாங்கிடலாம். பாத்டப்பா இது வச்சிடலாம். 4 செகண்ட்ஸ். 3, 2, 1. பாத்டப் இப்போ சேல் பண்ணலாம். 1.1K வருது பாத்டப்பு. ஆனால் நம்ம வந்து நார்மலில் கொடுக்கறதுனால 1509 வருது. இப்போ வந்து வெளில போடலாம். இங்கே போகிறான். அவங்க காசு கலெக்ட் பண்ணிடலாம். இன்னும் 43 செகண்டில் வந்து அந்த பாத் டப் வந்து இதுவாகிடும், விற்றுருவாங்க. இந்த டாய்லெட் வந்து நம்ம இது மட்டும் வாங்கிக்கலாம். இது வாங்கிடலாம். எவ்வளோ பெருசு தலைமை வச்சு தூக்கிட்டு போகிறோம். உருண்டு போகிறதா? 1.9K போகுது வயசு. நம்ம 1 நிமிட் நார்மலில் கொடுப்போம். அதனால 2.72 721 வருது. இது என்ன 12 செகண்ட்ஸ் இருக்கா? 10 19 அது விற்றுருவோம். லாக் பண்ணிடலாம். இப்போ ஒருத்தர் வருவான்னு பாருங்கள் ஓடி. இன்னும் 56 மினிட்ஸில் ஃப்ரீ ஸ்பின் வரும் கைஸ். 3, 2, 1. லாக் பண்ணியாச்சு. காசும் எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ என்ன பண்ணுறோன்னா இது மறுபடியும் அதே வாங்கலாம் கைஸ். ஐயோ ஓடாது இருக்குதா? இதை எடுத்து இதை வச்சிடலாம். வச்சுட்டு இது எவ்வளோ போகுதுன்னு பார்க்கலாம். அது வந்து 2K போகுது. இது லோவில் வந்து 3K, அப்புறம் நார்மலில் வந்து 4K போகுது கைஸ். நம்ம லோலையே கொடுத்துக்கலாம். அப்போ சீக்கிரமாக வந்து வாங்கிடுவாங்க. இப்போ நம்மக்கிட்ட $4346 இருக்குது. இது இன்னும் 3, 1 ஃப்ரீ ஸ்பின் வந்துடுச்சு கைஸ். 5K நம்மளுக்கு தந்திருக்காங்க கைஸ் ஃப்ரீயாக.
இப்போ நம்மக்கிட்ட மொத்தமாக 9K இருக்குது. இந்த காசு ஒன்று சேர்த்தா 12K ஆகிடும். வேறு என்ன வாங்கலாம்? இது வாங்கிக்கலாம். இது வந்து புல் வந்து வெட்டுறதுக்கு இது மிஷினு. இதை இங்கே தான் புல்லே இல்லையா, அப்புறம் எதுக்கிட்ட இது வைக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கே தெரியாது. ஏன்னா அவங்க வேறு எங்கேயாச்சும் கொண்டு போய் கூட வச்சு புல் வெட்டுவானுங்க. தம்பிள்ஸ் அன்காமன் 10K போகுது கைஸ். வாவ், இது எவ்வளோ போகுது? 5K போடு. வேறு என்ன வாங்கலாம்? ஸ்கூட்டர் எவ்வளோ? அதுதானே ரொம்ப காசு அதிகம். டயர் வாங்கிக்கலாமா? டயர் அவ்வளோ ஏன்னா காசு போல். இன்னொரு தம்பிள்ஸும் வாங்கிக்கலாம். ஏன்னா தம்பிள்ஸ் காசு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. தம்பிள்ஸ் இப்போ நம்மக்கிட்ட 10K இருக்குது. தம்பிள்ஸ் ஒன்று விற்றோன்னா 13K ஆகிடும். இப்போ 16K அப்படின்னா 20K வந்துடும். இந்த டாய்லெட் வாங்கிக்கலாமா? வேணாம். டாய்லெட் யாரும் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ அப்படி எவ்வளோ காசு? சரி, இதை யார் விற்றுட்டாங்கன்னு பார்ப்போம். இந்த டயரும் இருக்குது காசு, கோல்டு. இதை எடுத்து வச்சுப்போம். சேல் கொடுத்துடலாம். 1.8K. ஆமாம், 1.8K போகுது. இது என்னது பெருசாக பொம்மை, இது வாங்கிக்கலாம். 10 சேல்ஸ்மேன் கீழே போட்டு பொம்மையை வச்சுக்கலாம். 8K, அப்புறம் 12K, அப்புறம் 20K. இப்போ 10 நிமிஷம் வெயிட் பண்ணணுமா? ஹைனா. சரி, நம்ம நார்மலில் கொடுத்துட்டு வேலையை பார்ப்போம். டிவி இது வாங்கிக்கலாம். ட்ராப் உருண்டு ஓடுது கைஸ். இது சேல்ஸ் பண்ணால் 3.8K வருது. இன்னும் 27 செகண்ட்ஸ் இருக்குது. அதுக்கிட்ட வேறு ஏதாச்சும் வாங்கிக்கலாம். இது வாங்கிக்கலாம். கரண்ட்டு கம்பம் ஏதோ ஒன்று. ட்ராப்பு இன்னும் 14 செகண்ட்ஸ் இருக்குது. அதுக்கிட்ட சேல் கொடுத்துட்டு வந்துடலாம். 4.4K வருது இது. அப்புறம் இது யாரும் வாங்கிட்டு போயிட்டாங்க. டாப் 3 2 1 0 லாக் பண்ணிடலாம். இப்போ காசு எடுத்துக்கலாம். இது இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குது. யாரும் வந்து வாங்குவான்னு தெரில. அதுதான் ரெடி. அவன் வந்து வாங்கிட்டான். போய் இதையாட 12K கொடுத்து வாங்குவேன். இது ஏதோ ஒரு கார் இன்ஜின் போட்டிருக்கு. இது வாங்கிக்கலாம். கார் இன்ஜினில் பேட்ரி. இது வாங்கி வச்சுக்கலாம். இது வந்து 5.3K. காசு அப்புறமா எடுத்துக்கலாம் கைஸ். இப்போ வந்து வேறு இது வாங்கலாமா? சரி, இது அப்படியே எடுத்துகிட்டு நம்ம பேஸ்க்கு போயிடலாம். ட்ராப் கொடு. இது எவ்வளோ போகும்னு தெரில கைஸ். சரி, எனக்கு 12.2K போகுது கைஸ். செம்ம ரேட்டு. அது கூட டாலர். நான் ஃபஸ்ட்லேயே கொஷின் கேட்டிருப்பேன், $1 இந்தியா மதிப்பில் எவ்வளோ வரும்னு. யார் ஃபஸ்ட்டு ஆன்சர் பண்ணுறீங்களோ அவங்க வந்து வெளிநாடுக்கு போயிட்டு வந்திருக்காங்கன்னு அர்த்தம். சரி, இன்னும் நம்ம சேனலுக்கு ஏதாச்சும் சப்ஸ்கிரைபு லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் அதையும் தட்டி விட்டு போடுறேங்க. அப்போ தான் சாட்டர்டே இந்த மாதிரி நிறைய வீடியோ போடுவேன். தேங்க்யூ, பை பாய். பாட்டு அப்புறமா